வணக்கம். அமித்ஷா கிட்டையும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத்திட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐயங்கார்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் ஏன் முருகன் என்ற பெயரை அவர்களுக்கு சூட்டுவதில்லை? முருகன் ஐயர், முருகன் ஐயங்கார் அப்படின்னு ஒரே ஒரு பெயரை மட்டும் அமித்ஷாவும் மோகன் பாகவத்தும் இந்தியாவில் எங்கேயாவது இருக்குன்னு நீங்கள் காட்ட முடியுமா? ஏன்னா மதுரையில் நீங்கள் முருகன் மாநாடு நடத்த போகிறீங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். கூடுதலாக இன்னொரு கேள்வி அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன். நிர்மலா சீதாராமனோ, இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்கிறாங்களே எச் ராஜான்னு ஒருத்தன், இவங்க யாராவது முருகனுக்கு பால் காவடி எடுப்பார்களா? இவர்கள் யாராவது அலகு குத்துவார்களா? இவர்கள் யாராவது முருகனுக்காக மொட்டை அடிப்பார்களா? இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முருகனுக்காக மாநாடு நடத்துகிறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் முருகனுக்காக அலகு குத்துவார்கள், முருகனுக்காக காவடி எடுப்பார்கள், பால் குடம் ஏந்துவார்கள். ஏன் இவர்கள் செய்யலை அப்படிங்கிற கேள்விக்கு அமித்ஷா மதுரையில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டில் விளக்கம் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் இப்போது எப்படி தமிழ் கடவுளான முருகனை கையில் எடுக்கிறீர்கள்? நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடு, ஆனால் இந்து பக்தர்களின் மாநாடு என்று சொல்கிறீர்கள். உங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்துக்களுடைய முன்னேற்றத்திற்கு, இந்துக்களுடைய ஒற்றுமைக்கு ஒரு சிறு துரும்பை போட்டதாக ஆர்எஸ்எஸ் இவ்வளோ 100 வருஷத்தில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் பிரித்து வைக்கணும்னு பார்க்குறீங்க. அதான் சனாதன தர்மம் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சனாதனம் எதை சொல்லுது? எதை சொல்லுது? பிளவுண்டு கிட, சாதி ரீதியாக துண்டு துண்டாக கிட, அது இருக்கிற வரையிலும் தான் எனக்கு ஆயுள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை தானே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. சரி, முருகனுக்கு வருவோம். இப்போ முருகன் மாநாடு நடத்த போகிறீங்க. இப்போ இது தொடர்பாக காவல்துறை சில கேள்விகளை கேட்குது, ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட கேள்வி கேட்குது. எப்படிப்பா நடத்த போகிற, நீ எத்தனை பேர் வரப்போகிறான் அப்படின்ற கேள்வி. ஆனால் அதுக்கு உருப்படியாக ஒரு பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா ஆர்எஸ்எஸ்ஸால்? இந்த நொடி வரையிலையும் சொல்லலை. 50,000 பேர் வருவானா? 50 பேர் வருவானா? 5 லட்சம் பேர் வருவானா? எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஆர்எஸ்எஸ் முருகன் மாநாட்டை நடத்தினால் இந்துக்கள் அதை புறக்கணிப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருப்பரங்குன்றம் சம்பவத்திலேயே அமித்ஷாவினுடைய முகத்திரை, ஆர்எஸ்எஸ்னுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா? எங்கே இருந்தாலாமோ கொஞ்சம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஏதாவது நடத்தலான்னு பார்த்தீங்க, அதோடு ஓஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். என்ன, இங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் கால் பதிக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாம் மாவ மச்சம் உறவாக இருந்தோம். எப்போ ஆர்எஸ்எஸ்காரன் வரானோ அப்போவே பிரச்சனை தான். ஏன்னா இவன் முருகன் பெயரில் தமிழ்நாட்டில் மதுரையில் கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறான். நான் கேட்குறேன், இந்தியாவில் எத்தனையோ கோயில்கள், இந்து கோயில்கள் இல்லையா? அந்த கோயில்களில் எல்லாமே எத்தனை கோயில்களில், பல லட்சம் கோயில்களில் ஒருவேளை பூஜை கூட அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு பண்ண முடியாத சூழல் இருக்குது. எத்தனை கோயிலை எடுத்து ஆர்எஸ்எஸ் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒரு பட்டியல் அமித்ஷா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அதல்ல இவர்களுடைய வேலை. இவர்கள் கடவுளை எல்லாம் எதற்கு பயன்படுத்துவார்கள்? நான் ஒன்று கேட்குறேன், மீண்டும் அமித்ஷாட்ட கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரங்கள்ட்ட கேட்குறேன் நான். எங்கள் முருகன் கோயில், எங்கள் அறுபடை கோயில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை கோயில், இந்த 6 முருகன் கோயிலில் அது முருகன் கோயில்னு இருக்கா? இல்லை, அது சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு தான் இருக்குது. எப்போது மாற்றப்பட்டது? முருகன் எப்போது சுப்பிரமணியன் ஆனான்? சுப்பிரமணிய தேவஸ்தானம் தான் ரசீது கொடுப்பான், முருகன் அப்படின்னு கொடுக்க மாட்டான். ஏன்? அது எப்போது இது மாற்றம் செய்யப்பட்டது இல்லையா? அடுத்ததாக அமித்ஷா சொல்கிறாரு, அது 1000 வருட பழமையான ஒரு மலை, அதை சிக்கந்தர் மலை அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருப்பரங்குன்றம் மலை தான், அது யாருக்கும் இல்லை. பழைய தமிழ் இலக்கிய நூல்களில் கூட பெருங்குன்றம் என்கிற பெயரோடு இருக்கிறது, அதை யாரும் மறக்கவில்லை. ஆனால் நீ சிக்கந்தர் அப்படிங்கிற மலை என்கிற பெயரை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணுற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் மெத்த படித்தவர்கள், பகுத்தறிவோடு இருக்கக்கூடியவர்கள். நேற்றுக்கு நான் அமித்ஷாவுக்காக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நேற்றுக்கு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவருடைய நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியல, மிஸ்டு கால் இருந்தது, பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணேன். அவருடைய ரிங்டோன் திருப்பதி வெங்கடாச்சலபதியை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல், அந்த கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் அடங்கிய ஒரு ரிங்டோன் எடுத்துகிட்டு நான் கேட்குறேன். அவருடைய பேர் வெங்கடேஷ். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், ஐயா இந்த இவிஎம்மை ஒழிச்சு கட்டினாதான் ஐயா இவனுங்களை நம்ம வெளியேற்ற முடியும். இவனுங்க இருக்கிற வரைக்கும் இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு சார். சொன்னவர் பேர் வெங்கடேஷ். அவருடைய ரிங்டோன் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய புகழ் பாடக்கூடிய பாடல்.
இந்துக்கள் உங்களுக்கு எதிரானவர்கள். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரியும். இதை நீ தமிழ்நாட்டில் இல்லை, அப்படி இந்துக்களுக்காக நாங்கள் முருகனுக்காக மாநாடு நடத்துகிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா அமித்ஷா? அதான் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் அமித்ஷா கிட்ட அமித்ஷாவை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன அமித்ஷா, ஒரு 10 வாட்டி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 கோடி வாக்குகளை நீங்கள் இழப்பீர்கள். உங்களுக்கு 1 கோடி வாக்கு இல்லை, உங்கள் கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்குகளையும் சேர்த்து இழந்து கொண்டிருப்பீர்கள். தமிழ் மக்கள் அவ்வளவு குறியாக இருக்கிறாங்க பாஜக வீழ்த்துவலை. அதில் ஒன்று நல்லா, இந்த தேர்தலோடு அதிமுகவே இல்லாமலாகும், அது மட்டும் உறுதி. அதிமுக தனித்து நிற்கும் பட்சத்தில், இந்த தேர்தலில் அதிமுக தனித்து நிற்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி அந்தஸ்திலாவது போய் உட்காரும். பாஜகவோடு கூட்டணி வைத்தால் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுகவுக்கு பறிபோகும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் முருகன், கேரளாவுக்கு போனால் சுவாமியே சரணமையப்பா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான இடங்களில் ஜெய் ஸ்ரீராம், அப்படியே மேற்கு வங்கத்துக்கு போனால் ஜெய் காளி. இது என்ன இது என்ன இது என்ன இது அமித்ஷா? இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதெல்லாம் கடவுளை கூட உங்கள் அதிகாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய, அது இந்துக்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு காவல்துறை கேட்கும்போது, நீதிமன்றம் கேட்கும்போது உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியலை. ஏன்னா கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஆனால் திருப்பரங்குன்றத்திற்கு செல்பவர்கள், பழனிக்கு செல்பவர்கள், முருகனுடைய அறுவடை கோயில்களுக்கு செல்லக்கூடிய இந்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவிற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கடவுளை வழிபடுவார்கள், கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் கடவுளை வைத்து அதிகாரம் செய்யக்கூடியவர்களை அவர்கள் கண்டிப்பாக தண்டிப்பார்கள். அவர்களுடைய முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார்கள். இதுதான் தமிழ்நாடு. அதை புரிந்து கொள்வது நல்லது. அதனால் இங்கே இந்த மாதிரியான திட்டங்கள் போடுறதெல்லாம் பயனில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே மோடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. கேரளாவில் போய் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரங்களில் வரும்போது வெற்றிவேல் வீரவேல்னு முழங்குறது, பக்கத்தில் போயிட்டு சுவாமியே சரணமைப்பான்னு முழங்குறது. என்ன பண்ணாங்க அந்த நாட்டினுடைய மக்கள்? தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க? கேரளாவை சார்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க? மேற்கு வங்க மக்கள் என்ன சொன்னாங்க? எல்லாரும் பாஜகவை விரட்டி அடித்தார்கள். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணி பார்த்தது. அது வேணால் கொஞ்சம் வட இந்தியாவில் வேணால் இன்னும் கொஞ்சம், அது இன்னும் ஒரு 20-30 வருஷம் போச்சுன்னு வைங்க, அங்கே எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி படிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, பாஜகவுக்கு கோவிந்தா தான். அதனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வேண்டாம். முருகன் எங்கள் கடவுள், எங்கள் கடவுளை பார்த்து கொள்ள எங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வாசலுக்கு வெளியே நில்லுங்கடா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.